ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸ. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னா, எப்படி திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றது அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எதுக்காக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலங்கள் ஒரு விஷயம் தான். ஸோ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்ன்ற விஷயத்த கம்பைன் பண்ணி எப்படி பேசலாம், ஸோ ரொம்ப ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ ஒவ்வொரு வாக்கியங்களுக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள் புரிஞ்சுக்கோங்க, புது புதுசா வெக்காபுலரிஸ் அதாவது புது புது வார்த்தைகளை படிச்சு அதுக்கான தமிழாக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஒரு ஈஸியான வழி. அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காலங்களோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதுற சென்டென்சஸை அப்படியே நீங்க பேசவும் பழகுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு பேராகிராஃபா எழுதுங்க. அந்த பேராகிராஃபா எழுதுறத ஒரு ஸ்கிரிப்டா நீங்க பேசி பழகுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா ஒரு ஃப்ளோ வந்துடும் இங்கிலீஷ் பேசுறதுல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது காலங்கள்ன்ற விஷயத்த நம்ம கிட்ட 12 காலங்கள், அதாவது 12 வித்தியாசமான காலங்கள் இருக்கு. ஒவ்வொரு காலமும் என்ன பண்ணும், ஒவ்வொரு விஷயத்த வந்து நமக்கு எடுத்துரைக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன காலத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ், முடிஞ்ச ஒரு விஷயத்த, முடிஞ்ச ஒரு காலத்தை எப்படி பர்ஃபெக்டா சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், இன்னொருத்தங்க யாரும் திருத்தக்கூடாது, நான் இதை செய்திருப்பேன், வந்திருப்பேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்படி அது கூட நம்ம என்ன பண்ண போறோம், வேர்ப் ஃபார்ம், ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். நீங்க என்ன வேலையை செய்தாலுமே அந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு செயலை குறிக்கும் இல்லையா? அந்த குறிக்கிற செயலை வந்து நான் என்ன பண்றேன், V1 V2 V3ங்கிறத பிரிச்சு சொல்றேன் நான். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு யார் நேமிங் பர்சன்றது நம்ம ஒருத்தர் வேணும். அது இல்லாமல் ஒரு ரூல் வேணும், ஒரு ஆக்ஷன் வார்த்தை வேணும். அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ராவா அமைக்கிறீங்களோ அமைச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, எப்படி அந்த சென்டென்ஸை அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ். இதிலே நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா? V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவங்க 3 பேர் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ V1 ப்ரெசன்ட் அப்படிங்கும் போது ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம், ஒரு ஆக்ஷன் வார்த்தையை எடுக்கிறேன். ஸோ ட்ரிங்க்ன்றது ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தை தான், குடிக்க. ஸோ எதெல்லாம் நம்ம லிக்விடாக இருக்கோ அதெல்லாம் நம்ம குடிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ட்ரிங்க் அப்படிங்கிறது. ஸோ எல்லா லிக்விட்ஸுமே நம்ம குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ விச் இஸ் நீடட் ஃபார் ஹியூமன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ யாருக்கு எது தகுந்தாற்போல் இருக்கோ அதை நம்ம குடிக்க போகிறோம். ஸோ அப்போ ட்ரிங்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு குடிக்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதே V2ல வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ட்ராங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராங்க் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா குடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி V3ல வரும்போது ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரங்க்ன்ற வார்த்தைக்கு குடித்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க்னு சொல்லுவாங்க. ட்ரிங்க்னா குடிக்க, ட்ராங்க்னா குடித்தார், ட்ரங்க் அப்படிங்கும் போது குடித்திருப்பார் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை நம்ம பிரிக்கிறோம். V1 V2 V3. ஸோ 3 காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம். இதை வேர்ப் ஃபார்ம் என்ன பண்ணணும்னா அந்த கரெக்டான ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் வேலை. இப்போ நமக்கு வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற எழுதுவோம். ஸோ நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, I, we, you, he, she, they, it. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, த ரோல் ஆஃப் சப்ஜெக்ட்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல். ஸோ என்ன ரூல் இருக்குது நம்மக்கிட்ட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு, வில் ஹேவ் அப்படிங்கிற ரூல். ஸோ அப்போ நமக்கு ரூல் இருக்குது. ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வேர்ப் ஃபார்ம் அமைக்கணும். ஸோ அப்போ V3ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூலை வந்து அமைச்சிட்டோம். எதுக்கான ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான ரூல். இப்போ வாக்கியத்தை அமைக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள், I அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறேன். I will have 4th, அதாவது V3 இல்லையா? ஸோ V3ன்னும் போது I will have drunk.
ஸோ ஐ வில் ஹவ் ட்ரங்க்னா நான் குடித்திருப்பேன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ ஐ இங்கே சொல்கிறதால குடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதை குடித்திருப்பேன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ நான் வாட்டர் சொன்னால் ஐ வில் ஹவ் ட்ரங்க் அ வாட்டர், நான் தண்ணீரை குடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நீங்கள் என்னவோ அதை அமைச்சிக்கலாம். நான் இங்கே வந்து சிம்பிள் சென்டென்ஸாக வேணுங்கிறதுக்காக ஒரு சப்ஜெக்ட் ரூல் P3 எழுதிட்டேன். நீங்கள் இதை வந்து சென்டென்ஸை முழுமையடைய செய்யணும், நான் வந்து அதை ஃபில் பண்ணுறேன், எந்த வேலையை செய்தாங்கன்றதை குறிக்க நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஹவ் ட்ரங்க் வாட்டர் அப்படிங்க. ஸோ அப்போ நான் ஸோ எதை குடிக்க நினைத்தேன்? தண்ணீரை இல்லையா? வாட்டர். ஸோ தண்ணீரை என்ன பண்ண நினைச்சேன்? வில் ஹாவ் ட்ரங்க் இல்லையா? ஸோ வில் ஹாவ் ட்ரங்க்ன்னும் போது நான் தண்ணீரை குடித்திருப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஏன்னா நான் அந்த வில் ஹாவ் அப்படிங்கிறது இண்டிகேஷனே எதை குடிக்குதுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். அப்போ குடித்திருப்பேன் ஏன் இங்கே சொல்கிறேன், இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் அப்படிங்கிறது தான். அப்போ நானுங்கிறது எத்தனை பேர் குறிக்குது? ஒருவரை தான் குறிக்குது. அதனால் குடித்திருப்பேன். இதுவே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். தே வில் ஹாவ் ட்ரங்க் வாட்டர் அப்படின்னா அவர்கள் தண்ணீரை குடித்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ ஏன் குடித்திருப்பார்கள்னு ஏன் முடிக்கிறோம் அப்படின்னா, இங்கே அவர்கள்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள்னு குறிக்குது. தே வந்து இங்கே வந்து குடித்திருப்பார்கள்னு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுதான் நான் தண்ணீரை என்ன பண்ணியிருப்பேன்? குடித்திருப்பேன் அப்படிங்கிறது. இப்போ இதையே நீங்கள் மாற்றிக்கலாம். ட்ரங்க்ன்றதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அலர்ட் போர்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. டு நாட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் நமக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ட்ரங்க் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரங்க்ன்றதை வந்து நம்ம ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லும் போது சொல்கிறோம். அதுவே ஃபியூச்சர் ஃபார்மில் சொல்கிறோம், பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கணும். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் இது ரூல் கொடுத்துருக்கேன். இந்த ரூலையும் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் அமைங்க. புதுசாக போகணும்னு இல்லை, இங்கே இருக்க இந்த சப்ஜெக்டையும் இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த வாக்கியம் அமைக்கிறத க்ளோஸ் பண்ணுறதையும் மட்டும் நீங்கள் மாற்றினாவே உங்களோட சென்டென்ஸோட வாக்கியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் எழுதிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.